அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2026 தேர்தலில் நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். தமிழக மக்களும் அவருக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இருந்தாலுமே நிறைய பேர் விஜய் சிஎம் ஆவது கேள்விக்குறி தான், அவர் ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாம தனி பெரும்பான்மைன்றாங்க, தனி பெரும் கட்சி என்றாங்க, 118 எம்எல்ஏக்கள் இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. அதான் கூட்டணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன ப்ரோ ஆட்சி நடக்க போகுது, சிஎம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி எழும். இருந்தாலுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்சி நீடிக்காது, 6 மாசத்துக்கு ஆட்சி நிலைக்காது. நிறைய பேர் டிஎம்கே ஏடிஎம்கே கூட கூட்டணி அமைக்கும், அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உதாரணம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் சொல்றாங்க, நம்பிக்கையில்லாத தீர்மானம்ன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்களா ப்ரோ. இதெல்லாம் உண்மையா? விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? அப்படியே இருந்தாலுமே 5 வருஷம் ஆளுவாரா ஆள மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருக்கும். சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவா சொல்ல போறேன். ஒவ்வொரு பாயிண்டா விஜய் அவர்கள் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி சட்டமன்றத்தில் ஸ்பீக்கர் எலெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் எப்படி வரும், என்ன நடந்தா ஆட்சி கவிழும், என்ன நடந்தா ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எது வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோவில் கிடைச்சிருக்கும். விஜய் சிஎம் ஆவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா முழுசா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரான்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிக்கல. ஏன் ப்ரோ சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் தனி பெரும் கட்சியா ஜெயிச்சிருக்காரு, தனி பெரும் பான்மையா ஜெயிக்கல. அது என்ன ப்ரோ தனி பெரும் கட்சி தனி பெரும் பான்மை கேட்டீங்கன்னா, தனி பெரும் கட்சி என்பது ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களா, இப்போ ஒரு 4 பார்ட்டிஸ் 5 பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா, அதுல யாரு ஹையஸ்ட் எம்எல்ஏக்களை ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க தான் தனி பெரும் கட்சி. தனி பெரும் பான்மை என்றது தனித்தோ இல்ல கூட்டணி வைத்தோ மொத்த தொகுதிகளில் பாதிக்கும் மேல, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 234 தொகுதி தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்குது. ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் 30 தொகுதி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் பாதி எத்தனை 15. ஸோ அதுக்கு மேலே ஒரு எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 16 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சாதான் அது தனி பெரும் பான்மை. இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி மொத்தம் இருக்குது. ஸோ அதில் பாதிக்கும் மேலனா வச்சுங்களேன் 117ன்றது பாதி. அது அப்போ 118 தொகுதிகளில் ஜெயிச்சாதான் தனி பெரும் பான்மையாக ஜெயிக்கிறது. ஸோ இப்போ ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் 118 எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட தேவை. அது தனித்தோ இல்ல கூட்டணி வைத்தோ அவங்க 118 எம்எல்ஏக்களை ஹோல்ட் பண்ணிருக்கணும். தனி பெரும்பான்மையானதா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆட்சி அமைச்சு சிஎம் ஆயிடலாம். இப்போ தனி பெரும் கட்சியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆளுநர் அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கவர்னர் திரு விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பாரு. கோர்ட் ஆர்டர் படி தனி பெரும் கட்சியை தான் அழைக்கணும். ஸோ தனி பெரும் கட்சியை அழைச்சு பெரும்பான்மையை காட்ட சொல்லுவார். 118 எம்எல்ஏக்களை அவர்கிட்ட காட்ட சொல்லுவாரு. அதுக்கு டைமும் கொடுப்பாரு. அந்த டைமுக்குள்ள விஜய் அவர்கள் சிறு கட்சிகளோ இல்ல வேற ஒரு பெரிய கட்சியோ சேர்த்து கூட்டணி வச்சு தனி பெரும்பான்மை, அதாவது பார்த்தீங்கன்னா 118க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை அவர் காட்டி ஆகணும். ஸோ அப்படி காட்டி தான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ விஜய் அவர்கள் இப்போ 108 இடத்தை ஜெயிச்சிருக்காரு. அதுல ஒரு இடம் இருக்காது, ஏன்னா 2 இடத்துல நின்று ஜெயிச்சதால அவருக்கு 107 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இன்னொரு எம்எல்ஏ மறுபடியும் ரீ எலெக்ஷன் வச்சு தான் வைப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அவருக்கு தேவை இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவை. ஏன்னா 107 + 11 கூட்டினாதான் 118 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருப்பாங்க. ஸோ இப்போ அவருக்கு ஒரு சில ஆப்ஷன்கள் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு 5, பாமக 5, அந்த மாதிரி யார் வராங்களோ கூட்டணிக்கு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆட்சி அமைக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். இப்போ வர போற கட்சிகள், அதாவது பாத்தீங்கன்னா சிறு சிறு கட்சிகளை ஜாயின் பண்றாங்கல்ல, இப்ப 2 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியில இருந்து 5 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியில இருந்து அந்த மாதிரி ஜாயின் பண்றாங்கல்ல, அந்த கட்சியில இருந்து ஜாயின் பண்றவங்க எப்ப வேணும்னாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க போய்க்கலாம். எப்பயுமே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல அவங்க எப்போ போனாலுமே, அவங்க யாராவது விலை கொடுத்து வாங்கினாலோ இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வெளியேறினாலோ அப்போ ஆட்சி கவிழ்ந்துரும். மறுபடியும் ரீ எலெக்ஷன் வைப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவங்க கேட்குற சலுகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு தனித்து நின்று சட்டம் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறு கட்சிகள் இருந்து யாராவது ஒத்துக்கலனாலும் அந்த சட்டத்தை ஏற்ற முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த மாதிரி இது மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2006ல் கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி வச்சு தான் ஆட்சி செய்தார். அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கே 96 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. மீதி 34 இடங்களை காங்கிரஸ்ல இருந்து தான் வாங்கினாங்க. ஒரே பார்ட்டில இருந்து அவங்க எம்எல்ஏக்களை வாங்கினாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது ஹோல்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்க கேட்கறத கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா மொத்தம் 234 தொகுதி இருக்காங்கல்ல, ஸோ அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் வச்சு சட்டமன்றத்தில் ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் எலெக்ஷனா ஒன்றும் இல்லைங்க, சபாநாயகர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்து சட்டசபையை நடத்துவாங்க. இப்போ ஏதாவது ஒரு
சட்டம் ஏற்றினாலோ ஏதோ ஒன்று பண்ணாலுமே அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து வாக்கெடுப்பு அது எல்லாமே நடத்துவாங்க. சபாநாயகராக ஆட்சி அமைக்கிற கட்சியில இருந்து யாரும் வரல, உள்குத்து பண்ணி இவங்க வந்து ஓட்டு வந்து வேற பக்கம் மாத்தி போட்டாங்க, இந்த சிறு குறு கட்சிகளோ இல்ல வேற யாரோ கூட்டணி வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்பயே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துடும். நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லிட்டு வந்து எதிர்கட்சிகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இவங்க வந்து வாக்கெடுப்புல 118 எம்எல்ஏக்களும் மறுபடியும் காட்டணும். அப்படி காட்டலனா அப்பயே வந்து ஆட்சி கவிழ்ந்துரும், ரீஎலெக்ஷன் கன்ஃபார்மா நடக்க ஆரம்பிச்சிடும். கூட்டணி வைக்கும் போது கூட்டணி கட்சிகள் இவர் பக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் 5 ஆண்டு ஆட்சி வரைக்கும். அதனால தான் வந்து இதுல ரொம்ப ரிஸ்க் அதிகம். மேபி வந்து இப்ப அதிமுக கூட போறாருன்னா அதுல பாஜக இருக்குது, அங்க போனாருன்னா பாஜக தான் இவர் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அங்க போறது ரொம்ப கஷ்டம். அப்படியும் போகலனாலும் இந்த மாதிரி சிறு கட்சிகளை ஹேண்டில் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதியால தான் முடியும் சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாருன்னா அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. சோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப ரிஸ்கான சிச்சுவேஷன்ல தான் வந்து டிவிக்கு இருக்கிறாங்க. ஆட்சி அமைப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஆட்சி அமைச்சிட்டு பொறுப்பேற்று இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷனு அப்புறம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாத்தையும் கடந்து வருவாங்களா? அப்படியே கடந்து வந்தாலுமே 5 ஆண்டுகள் சுமூகமா ஆட்சி பண்ணுவாங்களா? அப்படியே ஆட்சி பண்ணாலுமே இந்த எம்எல்ஏக்கள் வெளியேறாம இல்ல ஆட்சி கவிழ்த்து விடாம இருப்பாங்களா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா மத சார்பற்ற கட்சி தான் நீங்க வந்து சேர்த்துக்கணும். இப்ப இவர் வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறார்ல, இப்ப அடுத்த விசிக வந்தாலும் அவங்க ஒரு நிபந்தனை, ஏதாவது அமைச்சர் வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு விஷயத்தை கேட்பாங்க. சோ இது எல்லாத்தையும் மொத்தமா ஹேண்டில் பண்ணி விஜய் அவர்கள் 5 வருடம் சக்சஸ்ஃபுல்லா ஆட்சியை நடத்துவாரா? அப்படியே இவங்களை ஹேண்டில் பண்ணாலுமே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவாரா விஜய் அவர்கள்? ஸோ அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து சுமூகமாக இவர் வந்து இந்த ஆட்சியை செய்து முடிப்பார், நல்ல விதமா செய்து முடிப்பார்ன்றதை நம்புறாங்க. அதுதான் எனக்கும் ஆசை. அதனால விஜய் அவர்கள் ஒன்று கூட்டணியில ஸ்ட்ராங்கா சில சின்ன கட்சிகளை வச்சு ஆட்சி அமைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு அதிமுகன்ற ஒரு பெரிய சக்தியை கூட்டிட்டு 2 கட்சிகளை வச்சு ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படின்றத எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கேவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறதும் இப்ப விஜய் அவர்கள் சிறு சிறு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு கூட்டணி வச்சு செய்யறதும் ரெண்டும் ஒரே கணக்கு தான். ஏன்னா அவங்க கிட்டயும் வந்து மெஜாரிட்டி எம்எல்ஏ இல்ல. இப்ப 2 பேருமே சேர்ந்தாலுமே பெரும்பான்மை ஆக முடியாது. 105 106 சீட்டு தான் அவங்க வருவாங்க. விஜய் அவர்கள் தனித்து வாங்கின சீட்டை விட கம்மியா தான் வருவாங்க 2 பேர் கூட்டணி வச்சா. அதோட சேர்த்து அந்த சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து இத்தனை கட்சிகளையும் மெயின்டைன் பண்ணி ஒருத்தவங்க பண்ண முடியும் போது ஏன் விஜய் அவர்கள் அவர் ஒரு கட்சியா இருந்து மீதி இருக்கிற கட்சியை கூட்டணி வச்சு செய்ய முடியாதா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் சூசைடு, அதை பார்த்தீங்கன்னா கேட்டான் வால் மாதிரி தான் இருக்கும். அவங்க பெரும்பான்மையா இப்போ 2 பேரும் சேர்ந்தா பெரும்பான்மையா இருக்காங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கவும் டிஎம்கே சேர்ந்து 118 எம்எல்ஏக்கு மேலே வைத்திருந்து அவங்க ஆட்சி அமைக்கணும் கூட்டணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ அதுக்கு வந்து வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் கேட்டான் வால் சுச்சுவேஷன் தான் ஆட்சி அமைக்கணும். அதாவது எம்எல்ஏக்கள் வந்து இப்போ ஒரு பூனை மாதிரி இந்த பக்கம் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் விழுந்துட்டாங்கன்னா ஆட்சியை கவிழ்ந்துரும். அதுதான் இப்போ வந்து ப்ராப்ளமே. ஏதாவது ஆட்சி கவிழுது அப்படின்னா ரீஎலெக்ஷன் தான் வரும். அந்த ரீஎலெக்ஷன் கண்டிப்பா வந்து யாருக்கு சாதகமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. விஜய் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களோட சந்திக்கிறேன். Until then, we're KD Tamilan signing off, guys.